நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி. நாங்கள் எங்களுக்கு தான் நீங்க இந்த ஒத்த ஒரு உணர்வோடு பயணம் செய்து கொண்டிருப்பவர்கள் தான் நாம். ஆகவேதான் எவ்வளவு பணிச்சுமைகள் இருந்தாலும் இன்று நான் சரியாக 4 மணிக்கு தென்காசியிலே இருக்கப்பட வேண்டும். ஆனாலும் நிகழ்ச்சியிலே பங்கேற்று என்னை 1 மணிக்கெல்லாம் அனுப்பிவிடுங்கள் என்று உங்களை எல்லாம் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் வாய்ப்புகளை தந்திருக்கிறார்கள். இந்த டீக்கடை சங்கத்தினுடைய நிர்வாகிகள் பல்வேறு செய்திகளை அண்ணன் ஆனந்தன் அவர்கள் சொன்னார்கள். ஆண்டறிக்கையிலே பல்வேறு செய்திகளை தந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பை எப்படி சிரமப்பட்டு உருவாக்கி இன்று ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அண்ணன் தாமோதரன் காலத்து சங்கம் என்று சொன்னால் அன்று ரவுடிகளால் இருந்த அத்துமீறல் கொஞ்சம் நஞ்சம் அல்ல, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காமராஜர் 10-11 மணிக்கெல்லாம் எப்படி இருக்கான், கூட்டம் எப்படி இருக்கும், ஜெகஜோதியா நிறைஞ்சு வலிந்திருக்கும். ஆனா இப்போ எல்லாம் சம்பாதிச்சிட்டோம், நிறைய அப்படி சம்பாதிச்சிருக்கோமா? முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா டீ கடையில் 2-3 புஸ்தகம் இருக்கும். ஒன்று நவோதயா சீட் பண்ண புக் இருக்கும், கோகுல சீட் பண்ண இருக்கும், அது போக தண்டர் புக் இருக்கும். அந்த நேரத்தில் பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக சங்கத்தை எல்லாரும் அரவணைச்சோம். சங்கம் கூப்பிட்டா எல்லாரும் ஓடி வந்தீங்க. ஆனா இப்ப ரவுடிகள் தொல்லை ஓரளவு குறைஞ்சிருக்கு. 4 தினங்களுக்கு முன்பு கூட அங்கு உள்ளே ஒருவர் சென்று பாட்டலை உடைத்து அவர் கழுத்திலே வைத்துக் கொண்டு மிரட்டப்பட்டு அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஓடோடி வந்த சுந்தர் அவர்கள் புகார் கொடுத்து அந்த புகாரை கூட நானும் சுந்தரமும் சற்று பரிசீலனை செய்யக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டோம். காரணம், அந்த பையன் கஞ்சா பழக்கம் உள்ளவன். ஆகவே கஞ்சா பழக்கத்திலே புகார் கொடுக்கப்பட்டு இந்த வியாபாரிக்கு நாளைக்கு ஏதேனும் பாதிப்பு வந்துவிடக் கூடாது என்பதை சிந்தித்து புகார் கொடுத்ததோடு மட்டுமல்ல, நான் ஆய்வாளரோடு பேசி உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவன் கை உடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அவன் சிறையில் இருக்கிறான். ஆனால் அதற்கு புகார் கொடுப்பதற்கு இன்னொருவரை நான் தயார் செய்து ஆய்வாளரிடம் புகாரை கொடுத்திருக்கிறோம். ஏன் இதை சுட்டிக்காட்டுகிறேன் என்று சொன்னால், ஒரு வியாபாரி பாதித்துவிடக் கூடாது என்பதிலே உங்களுடைய சங்கத்தினுடைய நிர்வாகிகளும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் எப்படி அக்கறையோடு செயல்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். 1ஆம் ஆண்டு விழா நிகழ்ச்சியில தொடர்ந்து அமைச்சர் பங்கேற்க இருக்கிறார். சற்று தாமதமாக வருவாரும் தெளிவாக சொல்லி இருக்கிறார். எந்த நேரத்தில் வந்தாலும் நான் அங்கு வராமல் செல்ல மாட்டேன் என்று சொல்லி இருக்கிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் நேரனும் திருச்சியிலே புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். கட்டாயமாக வந்து விடுவார்கள். ஆகவே அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சங்கம் முழுமையாக உங்களுக்கு ஆதரவான சங்கம், இந்த சங்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் நிர்வாகிகளுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் வலிமையாக இருப்பார்கள். இந்த சங்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு குடும்பத்தினுடைய தலைவி வலிமையாக இருக்கப்பட வேண்டும், ஆரோக்கியமாக இருக்கப்பட வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் கணவன் தொழில் ஆரோக்கியமாக இருக்கும். நீங்கள் இருவரும் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் உங்கள் சங்கம் ஆரோக்கியமாக இருக்கும். உங்கள் சங்கம் ஆரோக்கியமாக இருந்தால் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை வாழ்வாங்க வாழ வேண்டும். இது போன்ற நிர்வாகிகள், திறம்பட செயல்படக்கூடிய நிர்வாகிகள் நீண்ட நெடிய ஆண்டுகள் நோய் நொடி இல்லாது சிறப்புகளை பெற்று உயர்வுகளை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று சொல்லி வாழ்த்தி வாய்ப்பு நன்றி அமைகிறேன். நன்றி, வணக்கம்.